வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்ரீனுஸ் கிரிபிஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாடின் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது சால மீன் நீங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வெங்காயமே கட் பண்ணி அழ தேவையே இல்லை. ஸோ இந்த கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா பேன் எனிதிங் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டியும் கடலை எண்ணெய், எண்ணெய் ஆயில் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை கடுகு போடுங்க. கொஞ்சமாக வெந்தயம். ஸோ இது ரெண்டு பட் 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 பொட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம், பல்ஸ் மோட்டில், இல்லை இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் முழு பல் பூண்டும் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய், கீரியெல்லாம் போட தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு மிக்சிங் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வெங்காயம் இந்த பூண்டு இஞ்சி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ரொம்ப காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனோட நிறுத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போது நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த மீனோட டேஸ்ட்டே இந்த மசாலா வதங்கி நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுல தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் அந்த ஃபிஷ் பீசஸை அதில் போடலாம். நான் ஃப்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே ஃபிஷ் பச்சையாகவே இதில் போட்டு செய்யலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் எடுத்திருக்கேன். உங்கள் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மீனில் புளி அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் கொடம்புளி யூஸ் பண்ணுவாங்க. அது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் புளியை யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ பிணைஞ்சி இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப புளிப்பு அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. மற்றபடி இதில் எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 5 to 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மீன் ரெடி ஆகிடும். இதை மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க, கப்பை. அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.